ஹாய் காய்ஸ், ஆஃப்டர் லாங் கேப் ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்த பொண்ணை உடனே எந்திரிச்சு கிளம்பு, தூங்க கூட இல்லைங்க, எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை கூப்பிட்டு போனாங்க. எங்கே போகிறோம்? காலையிலேயே கோயிலுக்கு தான் போகிறோம். சரி ஓகே, கோயிலுன்னொடனே பக்தியாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அழகாக வந்து வளையல்லாம் போட்டுட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். மார்னிங் வியூ தான் எவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சன்செட்டு, அந்த வயல்வெளியில் கூப்பிட்டுட்டு போனாங்க அந்த கோயிலுக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. டிராஃபிக் இல்லை, எதுவுமே இல்லை, ஜாலியாக போனேன். நான் எந்த கோயிலுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லை, சொல்லிவிடுவேன், இருந்தாலும் பாருங்கள். ஓகே, ஜாலியாக வந்து அந்த ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். நல்லா காற்று அடிச்சுது, முடிதான் நாலா பக்கமும் பிச்சுட்டு போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, போயிட்டு தலை வாடிக்கலான்ற மைண்ட் செட்லேயே போயாச்சு. நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். கடைசியாக 2019 வந்தது, அதோட நான் இப்போ தான் வரேன். ரொம்பவே அழகாக இருந்தது கோயில். ரொம்ப நாள் கழித்து வரதுனால ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே போன உடனே தேங்காய்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இன்னொரு அதிசயம் என்னென்னா ஒரு லைன் கூட இல்லைங்க. அப்படியே போனோம், சாமி பார்த்தோம், வெளியே வந்துட்டோம். 7 o'clock போனோம், 7:15 வெளியே வந்துட்டோம். அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சீரியஸாக இந்த மாதிரி நான் எந்த கோயிலுமே அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்துட்டு வெளியே வந்ததே இல்லை. அது பெரிய பெரிய கோயிலெல்லாம் அதுவுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன, அந்த சக்கரை பொங்கலும் புளி சாதமும் அதான் மெயினே. அந்த சக்கரை பொங்கலையும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையே கொண்டாந்து எங்கள் கையில், எங்கள் ஆண்டி கையில் கொடுத்துச்சு. அதுவுமே ஒரு மாதிரி ஜாலியாகிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் புளி சாதம் 30 rupees கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எந்த கோயிலுமே நான் இப்படி ஒரு புளி சாதம் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பக்தி மோடுக்கு போயாச்சு. கொஞ்சம் அப்படியே குங்குமம் அந்த மஞ்சள்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி பக்தி மோடுக்கு போயிட்டு, அந்த கோயிலே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் விற்பாங்க நிறைய. அந்த அழகழகாக இருக்குங்க அந்த பேங்கிள்ஸு. 50 rupeesக்காக ஒரு செட்டு. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, கொஞ்சம் அப்புறம் என்னுடைய நாத்தனாருக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஏன்னா மார்னிங்கே கிளம்புனோம்ல, சாப்பிட வேண்டாமா அப்படின்ட்டு. கோயிலேருந்து கொஞ்சம் 1 kilometerல தான் இருக்கும் அந்த சீனிவாச பவன் சொல்லி ஒரு ஹோட்டல். சீரியஸாக நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட இவ்வளோ பில்லாக இருக்காது போல். வெஜ்ஜுக்கே 900 வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஒரு 8 பேர் போயிருந்தோம். நல்லா இட்லி, பூரி, பொங்கல், அங்கே இருக்க எல்லா டிஃபன் ஐட்டமே நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.